கௌமாரிகா காண்டம் 56ஆம் அத்தியாயம். பிரம்மேஸ்வரர், மோக்ஷேஸ்வரர் மற்றும் கர்ப்பேஸ்வரர். நாரத மாமுனிவர் கூறினார், இனி சிறந்த பிரம்மேச லிங்கத்தின் பெருமையை நான் விவரிக்கிறேன். அதை நினைவு கூர்ந்தாலே ஒருவருக்கு வாஜபேய யாகத்தின் பலன் கிடைக்கும். முற்காலத்தில் பிருத்தையின் மைந்தனே அர்ஜுனா, பிரம்மதேவர் உலகை படைக்க விரும்பியவராக கடுமையான தவத்தை மேற்கொண்டார். அவர் 1500 ஆண்டுகள் தவம் இருந்தார். அந்த தவத்தால் அன்னை பார்வதி தேவியின் நாயகரான சங்கரனார் முழுமையாக திருப்தி அடைந்தார். அவர் உலகங்களை படைப்பவருக்கு பிரம்மதேவருக்கு அவர் விரும்பிய வரத்தை அளித்தார். தனது பணியை நிறைவேற்றியதில் மன நிறைவடைந்த பிதாமகரான பிரம்மதேவர் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டார். அந்த புனித தலத்தின் சிறப்பை அறிந்த அவர் தாமே ஒரு லிங்கத்தை உருவாக்கினார். அவர் பிரம்மசரஸ் என்ற புண்ணிய தீர்த்த குளத்தை வெட்டினார். அது மகி நகரத்திற்கு கிழக்கே அமைந்திருந்தது. அது மிகவும் சிறப்பானதாகவும் பெரும் பாவங்களை போக்குவதாகவும் இருந்தது. அந்த இறைவனார் அதன் கரையில் அந்த சிறந்த லிங்கத்தை நிறுவினார். அங்கு சிவபெருமானே சங்கரரே எழுந்தருளி இருப்பதாக கூறப்படுகிறது. பால்குணா அர்ஜுனா, பிரம்மேசம் என்ற அந்த புனித தலம் புஷ்கர தீர்த்தத்தை விட சிறந்தது. அங்கு ஒருவர் புனித நீராடி பக்தியுடன் பித்ருக்களுக்கு அரிசி உருண்டைகளை பிண்டங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் தனது சக்திக்கு ஏற்ப குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் தான தர்மங்களை செய்ய வேண்டும். மகிழ்ச்சியான மனதுடன் பிரம்மேசரை பக்தியுடன் வழிபட வேண்டும். இதனால் அவரது பித்ருக்கள் அனைத்து உயிரினங்களின் அழிவு காலம் வரை திருப்தி அடைகிறார்கள். இந்த தீர்த்தத்தில் மூழ்கி நீராடுவதன் மூலம் கங்கை உள்ளிட்ட புனித தீர்த்தங்களில் நீராடுவதால் கிடைக்கும் பலனையும், சூரிய கிரகணத்தின் போது புஷ்கரம் மற்றும் குருக்ஷேத்திரத்தில் கிடைக்கும் புண்ணியத்தையும் பக்தர் பெறுகிறார். பிருத்தையின் மைந்தனே அர்ஜுனா, மோக்ஷலிங்கத்தின் மிக சிறந்த மகிமையினை செவிமடுப்பாயாக. அந்த புனித தலத்தின் நலனுக்காக நான் மகேஸ்வரனாரை திருப்திப்படுத்தி மோக்ஷேஸ்வரன் என்று பெயரிடப்பட்ட ஹரனாரின் சிவனின் சிறந்த லிங்கத்தை அங்கு பிரதிஷ்டை செய்தேன். அதன் பின்னர் பிருத்தையின் மைந்தனே, நான் ஒரு தர்பை புல்லின் நுனியை கொண்டு ஒரு கிணற்றை தோண்டினேன். உலகங்களை படைத்த பரமேஷ்டியான பிரம்மதேவரை திருப்திப்படுத்திய பின்னர் பிரம்மதேவரின் கமண்டலத்திலிருந்து சரஸ்வதி தேவி கொண்டு வரப்பட்டார். இறந்தவர்களின் ஆவிகள் பேய் நிலை நீங்கி முக்தி அடைவதற்காக கார்த்திகை மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தசி 14ஆம் நாளன்று ஒரு மனிதன் மோக்ஷநாதர் கிணற்றில் நீராடி இறந்தவர்களின் ஆவிகளுக்காக எள் உருண்டைகளை பிண்டங்களை அதில் சமர்ப்பிக்க வேண்டும். இது நிச்சயமாக மோட்ச தீர்த்தத்தை தரிசித்ததற்கான பலனை, அதாவது பேய் நிலையிலிருந்து விடுதலை பெறுவதை அளிக்கும். பிருத்தையின் மைந்தனே, அவனது குடும்பத்தில் ஒருபோதும் யாரும் பேய் நிலையில் இருக்க மாட்டார்கள். இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த புனித தலத்தின் சக்தியால் அனைத்து ஆவிகளும் முக்தி பெறுகின்றன. ஜெயாதித்யன் கிணற்றில் முறைப்படி புனித நீராடி கர்ப்பேஸ்வரனை வணங்கிய பின்னர் எந்த ஒரு பக்தனும் மீண்டும் கருப்பையில் நுழைய வேண்டியதில்லை, அதாவது மறுபிறவி எடுக்க வேண்டியதில்லை. பிருத்தையின் மைந்தனை, இவ்வாறு குப்த க்ஷேத்திரத்தின் மகிமையை நான் உனக்கு சுருக்கமாக கூறினேன். இதனை முழுமையாக செவிமடுப்பவன் தூய்மை அடைவான். இதற்கு மேல் நான் உனக்கு என்ன கூறட்டும்? 56ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.